நம்ம பிரெக்னன்சியை எப்படி டேட் பண்றது அப்படின்றத இதுல பார்க்கலாம். நம்ம குழந்தை எத்தனை வாரம் கரு உருவாயிருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஸோ இதை எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் டே ஆஃப் பீரியட்ஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணுவோம். ஒரு பீரியட்ஸ் மிஸ் ஆகி நீங்க டாக்டர் கிட்ட வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நம்ம 4 weeks பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஸ்டெப், நம்ம ஸ்கேன்ல நம்ம குழந்தை எவ்வளவு வளர்ச்சி இருக்கு அப்படின்றத ரீகன்ஃபார்ம் பண்ணுவோம். ஒருவேளை 7th வீக்ல நான் ஸ்கேன் பண்ணும்பொழுது என்னோட குழந்தை 7 வார வளர்ச்சி இருக்கு அப்படின்னா என் பிரெக்னன்சி டேட்டும் என்னோட ஸ்கேனோட வளர்ச்சியும் நார்மலா இருக்கு, கரஸ்பாண்ட் ஆகுது அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்குவோம். சம்டைம்ஸ் 7 weeks கரு உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ஸ்கேன்ல வந்து ஒரு 1 week டிலே இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதற்கு பேர் டிலேடு கன்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பயப்பட வேண்டாம். ஸோ அடுத்த ஸ்கேன் ஒரு 2 weeks or 3 weeks கழிச்சு நம்ம ஸ்கேன் எடுக்கும் பொழுது ப்ரீவியஸ் ஸ்கேன்ல இருந்து இந்த ஸ்கேனுக்கு நம்ம பேபி வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தா போதும். இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம டெலிவரி டேட்டை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்.